திருவண்ணாமலை மாவட்டம் 100% வாக்களிப்பதில் முன் உதாரணமாக திகழ வேண்டுமென மாவட்ட தேர்தல் அலுவலர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த களம்பூர் பேரூராட்சி சார்பாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 100% நேர்மையாக வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பாஸ்கர பாண்டியன் தலைமையில் தெருக்கூத்து நாடக கலைஞர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விழிப்புணர்வு பதாகைகளை வழங்கி 100% வாக்களிக்கவும், முதல் தலைமுறை வாக்காளர்கள் 100% வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையாற்ற வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர். இந்தியாவிலேயே திருவண்ணாமலை மாவட்டம் வாக்களிப்பதில் முதலிடம் பிடிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்நிகழ்வில் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் பூக்களின் விலை ஏற்றத்தால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை முதல் நாளில் கரூர் பூ மார்க்கெட் பகுதியில் பூக்களின் வரத்து குறைவாக இருப்பதால் பூக்களின் விலை அதிகமாக காணப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். மேலும் 1 கிலோ செவ்வந்தி பூ 400 ரூபாய்க்கும், ரோஜா பூ 280 ரூபாய்க்கும், சம்பங்கி 250 ரூபாய்க்கும், மல்லி 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கரூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பூக்களின் விலை ஏற்றத்தால் சற்று விற்பனை குறைவாக உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வி செந்தில்நாதன் வாக்கு சேகரிப்பின் போது தாமரை பூ கொடுத்து வரவேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வி செந்தில்நாதன் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாயனூர், காட்டூர், திருக்காம்புள்ளியூர், கிருஷ்ணராயபுரம், மகாதானபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள், பெரியவர்கள் மலர் தூவியும் தாமரை பூ கொடுத்தும் வரவேற்றனர். தொடர்ந்து வேட்பாளர் வருவதற்கு முன்பு கலைக்குழுவினர் பாட்டு பாடி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக அவிநாசி லிங்கேஸ்வரர், கருணாம்பிகை அம்மன், திருமுருகானந்த உடனமர், வள்ளி தெய்வானை ஆகிய உற்சவர்கள் கொடிமண்டபத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே வெறிநாய் தாக்கியதில் சிறுவர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு கிராமத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயில் தெரு பகுதியில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு வெறிநாய் அனைவரையும் கடிக்க தொடங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வீட்டிற்குள் முடங்கினர். இருப்பினும் வெறிநாய் கடித்ததில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவருக்கும் கடமலைக்குண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஒரு சிறுவனுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டதால் அந்த சிறுவன் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் கடமலைக்குண்டு பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.